ஹாய்ங்க. இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. காலையில் சாம்பார் வைக்கலான்ட்டு என்னென்ன காய் இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அடுத்து முள்ளங்கி, மாங்காய் இருந்துச்சுங்க. மாங்காவும் போட்டு வைங்க, சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய், சொரக்காய், அப்புறம் அவரைக்காங்க. காயெல்லாம் எப்போ போன வாரம் புதன்கிழமை வாங்கினதுங்க. அடுத்த புதனே வரப்போகுதுங்க. வேறு என்ன பண்ணுறது? எல்லா காயும் தீக்கணும்னா நம்ம உங்களுக்கு ஒரே வழி சாம்பார் தாங்க. அதனால சரி இன்னைக்கு சாம்பாரை வச்சு காயெல்லாம் காலி பண்ணிடலான்ட்டு சுரக்காயை கொஞ்சம் தனியாக வதக்கிட்டு போடுங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போட்டோம்னா அந்த தண்ணி ஒரு மாதிரி இருக்கும். சாம்பாரில் போட்டால் கொஞ்சம் தனியாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு போடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சாம்பார், பீட்ரூட் பொரியல் ரெண்டுமே போன வாரம் வாங்கினதாங்க. சரி ரெண்டே இன்றைக்கி எப்படியா தீக்கணுமேன்ட்டு இன்றைக்கி சாம்பார், பீட்ரூட் பொரியல், முருங்கைக்கீரை பொரியலும் செஞ்சேங்க. அதை நான் எடுக்கலை. நீங்கள்லாம் இன்றைக்கி என்ன சமைச்சிங்க என்னன்னு சொல்லுங்கள். சாம்பார் வந்து நான் வேக வச்சுருவேங்க. சில பேர் எல்லாத்தையும் வதக்கிட்டு பருப்பை வேக வச்சு போடுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா பருப்பெல்லாம் ஒன்றாவே எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே போட்டுருவேங்க. போட்டு ஒரு 3 விசில் விட்டோம்னா நல்லா இதாயிருங்க. அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், கொஞ்சோண்டு சோம்பு, லைட்டாக ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்குவேங்க. அப்பதான் வாசமாக இருக்கும். போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டு வரமிளகா கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டு தாளித்து கொட்டினதுக்கப்புறம் சாம்பாரில் கடைசியாக கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க, இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்சு. மதியானத்துக்கு கீரை பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்புறம் சாம்பார் தாங்க. நீங்கள்லாம் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க என்னன்னு சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு சொல்லுங்க. திடீர்னு காலையில் போய் உங்களுக்கு அது மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஃப்ரிட்ஜை டக்குன்னு போய் வேகமாக திறப்போம், ஆனால் எதை எடுக்க வந்தோம்னே மறந்துடுவோங்க. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி மறதி அதிகமாக இருக்கா? எதனால தான் இப்போ மறதி அதிகமாகுதுன்னே தெரியலைங்க. உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கா என்னன்னு சொல்லுங்கங்க. என்ன எடுக்க போனோம்னே மறந்துட்டு திருப்பி கிச்சனுக்கு வந்துட்டு திருப்பி போய் எடுத்துருந்தேங்க. ஓகேங்க, எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டேங்க. நீங்கள்லாம் என்ன லஞ்ச் செஞ்சீங்க என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.